ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நீளமான தண்டு, ஒரே ஒரு இலை, இதுதாங்க வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை மசியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த கீரை வந்து ரொம்ப 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 ஆரோக்கியமான கீரைங்க. ஆயுர்வேதத்தில் இந்த கீரையை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 தக்காளி வெட்டி போட்டுக்கலாம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு பல், இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு 2 விசில் இதை விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே கீரையோட பருப்பை வந்து வேக போடக்கூடாதுங்க. சில கீரை வந்து பருப்புங்களை வேக விடாமல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். பருப்பு வந்து நெத்தனத்தாக தெரியும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 2 விசில் வந்துடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து நான் வந்து இலையை மட்டும் எடுத்து ஆய்ஞ்சி அலசி வச்சுருக்கேன். கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையோட பருப்போட கீரையை சேர்க்கும்போது அப்படி மேலாப்பில் கீரையை போட்டு மூடிடக்கூடாது. நல்லா கிளறி விடணும். ஏன்னா வந்து பருப்பு வந்து அடி பிடிச்சிரும் சில நேரத்தில். அதனால் இப்படி கிளறி நல்லா விட்டுட்டு அடி வரைக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லாவே வேகுங்க இது. அதனால் ஒரு 3 விசில் வச்சுக்கிறது நல்லது. 3 விசில் வந்ததும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது குழந்தைங்க பெரியவங்கன்னு யார் வேணாலும் சாப்பிட்லாம் தைரியமாக. இப்போ ஸ்டீம் இறங்கினதும் இதை எடுத்து இந்த பருப்பு கீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து சட்டியில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம், அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலையை தாளித்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் நல்லா மசிச்சிக்கலாம். மத்து போட்டு இந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, மூளை வளர்ச்சிக்கு, இதயத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு இது நல்லது பண்ணுதாங்க. இந்த கீரை ஆயுர்வேதத்தில் இதை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து லேசான ஒரு காரல் தன்மை இருக்குங்க. அதனால் இதுக்கு வந்து பருப்பு நிறைய சேர்த்து நம்ம கடையிறது நல்லது. துவையலை காட்டிலும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த கீரையில் புளியை மட்டும் எக்காரணம் கொண்டும் சேர்க்காதீங்க. புளியும் இந்த கீரையோட சேர்றது அவ்வளோ நல்லது இல்லைங்கிறாங்க. துவையல் பண்ணால் கூட புளி சேர்க்காதீங்க. இந்த கீரையை முதல்ல சாப்பிட்றவங்க உங்களுக்கு ஒத்துக்குமான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்க. இந்த கீரையை குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்கங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கீரையை நான் கூட பெரும்பாலும் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ கொஞ்சம் வருஷங்களாக இந்த கீரையை நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதனால் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.